சாதிவாரி கணக்கெடுப்பை மார்ச் 15ஆம் தேதிக்குள் முடிக்காவிட்டால் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. சமூக பொருளாதார சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2011ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் துவங்கப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின் போது வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தின் சமூக பொருளாதார அந்தஸ்து, சாதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 2015, 2016ஆம் நிதியாண்டிலிருந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டம், தேசிய சமூக உதவி திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு பயனாளிகளை தேர்வு செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் பல மாநிலங்கள் கணக்கெடுப்பை இன்னும் முடிக்காததால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பயனாளிகளை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ள கடிதத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் சமூக பொருளாதார சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிக்காவிட்டால் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசின் நிதி உதவி நிறுத்தப்படும் என்று கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்திரா ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவையர் ஓய்வூதிய திட்டம், ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம், தேசிய குடும்ப நிவாரண திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கான அன்னபூர்ணா உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான பயனாளிகளின் உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மத்திய அரசின் கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமூக உரிமைகளுக்கான மக்கள் கழகம் எனும் அமைப்பின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் முடிக்காததாலேயே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்தே மத்திய அரசு இப்போது மாநில அரசுகளுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரையில் காலக்கெடு விதித்துள்ளது.